FTP நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ எதை பத்தினா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நேத்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அமித்ஷா பக்கத்துல எடப்பாடியை பக்கத்துல உட்காரச்சிட்டு இந்த அலையன்ஸ் கன்ஃபார்ம், தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையில் தான் நாங்கள் தேர்தலை சந்திக்க போறோம்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அதோட அண்ணாமலையும் பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து மாத்திட்டாங்க. நயினார் புதிய பாஜக தலைவராக பொறுப்பேற்றுக்கிட்டார். ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போறேன்னா, இது பின்னணியில் இருக்கும் அரசியல் என்ன, எதனால பாஜக அதிமுக அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்ச ரெண்டு கட்சிகள் மீண்டும் இணைஞ்சிருக்காங்கன்றதான் இந்த வீடியோவில் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் பல வீடியோஸ்ல இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அன்னைக்கே நான் தெளிவாக நான் சொன்னது, அதிமுகவால் இனி திமுகவை பாஜக இல்லாமல் சந்திக்கவே முடியாது. அதுதான் 2024 எலெக்ஷன் ரிசல்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுச்சு. பல பேர் இல்ல நாங்கெல்லாம் தனிச்சு நின்றுடுவோம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் கலை யதார்த்தம் இதுதான். அதிமுக உள்ளே பலருக்கு இது தெரியும். அது ஒரு எடப்பாடிக்கு பல லெவல்ஸ் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. எடப்பாடி கூட போன மாசம் நாங்கள் பாஜக கூட்டணியே கிடையாது அப்படின்ட்டு அந்த நிலையில தான் இருந்தாரு. ஸோ அந்த கொடுத்த அந்த ப்ரெஷர் அது எதிரொலியும் ஃபைனலா எடப்பாடிக்கு வந்து பாஜக விட்டா வழியே இல்லை. திமுக ஃபைட் பண்ற பொசிஷன்ல இருக்கணும்னா அது பாஜக கூட்டணி வேண்டும் அப்படின்ற அந்த பொசிஷன் வந்துட்டாங்க. பாஜகவுக்கும் அந்த 11% வாக்கை தக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய அணியில் இருக்கணும், ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு அணியில் இருக்கணும்ன்ற ஒரு நிர்பந்தம் இருந்தது. அது இருக்கிறதுலே பெஸ்ட் சாய்ஸ் ஏடிஎம்கே தான். இந்த ஏடிஎம்கே பிஜேபி ஏற்கனவே 39% எடுத்த ஒரு அணி. அந்த கெமிஸ்ட்ரியை வச்சுட்டு அவங்க ஓட்டு எடுத்துடலான்ற அந்த நம்பிக்கையில் பாஜகவும் அதிமுக வேண்டும்ன்றது. இதுல வந்து பெரிய ஒரு தடையா இருந்தது யாருன்னா அண்ணாமலை தான். அண்ணாமலை வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த கூட்டணி வராத என்னென்னமோ பண்ணாரு. போன மாசம் கூட பாஜக கூட்டணி வேண்டும்ன்றது பல பேர் தவம் கிடக்குறாங்க இது அப்படின்ற அந்த மாதிரி லூஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டாரு. அதிமுக காரங்கெல்லாம் கோச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் பேசினாரு. பட் எடப்பாடியும் சரி அதிமுக காரங்களும் சரி ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் செஞ்சவங்க, சர்வே பாலிடிக்ஸ் செஞ்ச ஜெயலலிதா எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் கூடவே இருந்து பதவிக்கு வந்தவங்க, அதிகாரத்தை சுவைத்தவர்கள். அதனால அவங்களாம் அவ்வளோ அண்ணாமலையாலும் பெரிய பொருட்டா எடுத்துக்கலாம் போக மாட்டாங்க. போன வருஷம் அவங்க கூட்டணியை உடைச்சது காரணமே என்னன்னா, இங்க அவங்க அந்த கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டு தங்கள் வந்துடாதா, திமுக கூட்டணி கட்சிகள் தன் பக்கம் வராதான்ற நம்பிக்கையில் தான் போனாங்க. பட் இப்போ அவங்களுக்கு அந்த யதார்த்தம் புரிஞ்சிருக்கும். அந்த கட்சிகள் யாரும் திமுக கூட்டணியை விட்டு வெளில வராதுன்னு யதார்த்தம் புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால எடப்பாடி வந்து வழி இல்லாமல் அவரும் பிஜேபி கூட்டணிக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. இதுல என்னன்னா, எடப்பாடி கூட்டணி தலைமையில் தான் கூட்டணின்னு அமித்ஷா அறிவிக்கிறாருன்னா நிச்சயமா ஒரு டென்டேட்டிவ் சீட் நம்பர் வந்து எடப்பாடி சொல்லியிருப்பாரு. அதை அப்படி சொன்னதன் காரணத்தினால்தான் அவங்க இந்த அலையன்ஸ்க்கே சம்மதிச்சாங்க. ஏன்னா அமித்ஷா பொசிஷன்ல இருக்கவங்க ஒருத்தர் வந்து சும்மா இவர் எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு தெரியாமலாம் ஒரு கூட்டணி கமிட் பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாம் பார்த்து ரொம்ப அலர்ட்டா பாலிடிக்ஸ் பண்றாங்க. நிச்சயமா அந்த நம்பர் வந்து இவங்க மறுபடியும் தமிழ்நாட்டு ஊடகங்களை எதிர்பார்க்குற மாதிரி ஒண்ணுமில்லாத நம்பர்லாம் இருக்காது. அது ஒரு பெரிய நம்பர் தான் இருக்கும். அதுவும் நான் வீடியோ சொன்னேன். 3.5% எடுத்த பாஜகவுக்கு 20 சீட்டுனா 11% எடுத்த பாஜக வந்து குறைந்தது 50 சீட்டு வாங்கியே தீரும். அது நிச்சயமா அவங்க வாங்கிடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நேற்று வந்து அமித்ஷா அந்த பிரஸ் மீட் நடத்தி, ஏன்னா இவர் தான் அதிமுக சார்பாக பேசியிருக்கு, எடப்பாடி எதுவுமே பேசல. இவர் தான் எடப்பாடி பக்கத்துல வச்சு ஃபுல்லா ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஒரு இது தெரிஞ்சது. ஸோ அப்பவே ஒரு கிளியர் தெரிஞ்சு இது வந்து பிஜேபி டேர்ம்ஸ் தான் இந்த அலையன்ஸ் வந்திருக்கு அப்படின்ற ஒரு நிலை தெரியுது. இதுல அண்ணாமலை நீக்கத்தை பத்தி பல விதமா பேசிட்டு இருக்காங்க. அண்ணாமலை ஏன் நீக்கினாங்க அப்படின்னு ஒரு யதார்த்தம் புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை வந்து எஸ்டாப்ளிஷ் லீடர் கிடையாது. ஆனா அவர் பெரிய லீடர் போல ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷனை கொடுத்துட்டு இருந்தாங்க. அவர் வந்து கட்சி கொள்கையை விட தன்னை அதிகமாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தார். தான் ஒரு ஆளாகிறதுக்கு முன்னாடியே திமுகவிடம் அதிமுகவிடம் சில பகையை நிறைய சம்பாதிச்சாரு. ஸோ இது வந்து இப்போ பாஜக எடுத்த இந்த முடிவு வந்து அதிமுக பாஜக கூட்டணி என்பது இதே போன வருஷம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி இருந்தா அப்பவே அண்ணாமலை ஓரம் கட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு பொசிஷன்ல அண்ணாமலை வச்சிருந்தாங்க. ஏன்னா அவர் வந்து அப்படிதான் அந்த கட்சி நடத்தி தன்னை அதிகமாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நேஷனல் பிஜேபி நேஷனல் பார்ட்டி எல்லாமே மோடி தான் அப்படின்ற அப்படி நேஷனல் லெவல் ரன்னர் பார்ட்டி வந்து இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அப்ரோச்சை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு கரெக்டான டைம் பார்த்து அண்ணாமலை தட்டி விட்டாங்க. அண்ணாமலை நான் முன்னுமே சொன்ன மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணாரு ஒரு 3 மாசமா. ஏன்னா அவர் தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீக்க போறாங்க அப்படின்னா அவர் மேல அலிகேஷன்ஸும் போயிருக்கு. அதுக்காக தான் அந்த சாட்டையால் தன்னை அடிச்சுக்கிறது,
அதுக்கப்புறம் இந்த அதிமுக பாஜக கூட்டணிகள் எல்லாமே தவம் கிடக்குறாங்க அப்படின்னு பேசுறது. இப்போ ஏன் போன வாரம் சீமானை கூட்டிட்டு வந்து ஒரு பாஜக நாம் தமிழர் கூட்டணின்ற ஆல்டர்னேட்டிவ் ப்ரொஜெக்ஷன் கொடுத்தது எல்லாமே கடைசியாக ட்ரை பண்ண. பட் அவருக்கு முயற்சிகள் எல்லாமே வீணாயிருச்சு. ஏன்னா ஏன் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இது பண்ண நானும் எதிர்பார்த்தேன். அவங்க வந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் இந்த டிசிஷன் எடுப்பாங்க. ஏன் இப்போயே டிசிஷன் எடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு ட்ரெண்டை பார்க்குறாங்க. இப்போ 2014 திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்தது வந்து ஒரு திமுக தரப்பு செய்த மிகப்பெரிய தவறு. அதன் விளைவாக என்னன்னா 2016 திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் கெமிஸ்ட்ரி ஓட்டு பாதிக்கப்பட்டது. அவங்க ஓட் டிரான்ஸ்ஃபர் ப்ராப்பராக நடக்கல. இதே அது 2014 உடையாம இருந்தா அந்த 4, 9, 11 அலையன்ஸ் அப்படி கண்டினியூ இருந்ததுன்னா அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். காங்கிரஸ் கொஞ்சம் சீட்ஸ் ஜெயிச்சிருக்கும். திமுக 2014 ஆட்சிக்கு வந்திருக்கும். ஸோ அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் அன்னைக்கு பாதிக்கப்பட்டால்தான் டேலர்ஸ் உதயசூரியன் அதிகமா உதயசூரியன் ஜெயிச்சிருந்தாலும் காங்கிரஸ் குறைஞ்சு ரொம்ப குறைவான சீட் ஜெயிச்சதால அன்னைக்கு வந்து திமுக ஆட்சி வர முடியாம போச்சு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்க நடக்கிறது. ஏன்னா 2019-21 இருந்தாரு. 21 ஓரளவுக்கு கெமிஸ்ட்ரி நல்லா வந்த ஒரு பொசிஷன்ல அதை வந்து அண்ணாமலையும் எடப்பாடியும் கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த கெமிஸ்ட்ரியை ரீபில்டு பண்ணணும். அதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்து ரீபில்ட் பண்ணணும் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதுவும் நான் எதிர்பார்த்தபடியே தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் தலைவராக வர வாய்ப்புன்னு நான் நினைச்சேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு தெரியும் ஏற்கனவே பாஜக சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கார். அவர் தான் இப்போ வச்சுக்கார். முக்கியமாக அவர் வந்து ஓபிஎஸ் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர். ஸோ ஓபிஎஸ் சமூகத்தை சேர்ந்த நபர்ன்ற வர்றதால ஓபிஎஸ் ஒரு அரசியல் எதிர்காலமே அப்படியே பண்ணுச்சு. இது அது வேற சில பேர் சொன்னாங்க ஓபிஎஸ் பிஜேபிக்காக என்னெல்லாம் பண்ணாரு, நான் அவரை போய் இப்படி நட்டா சொல்லிட்டாங்களேன்னு. ஃபர்ஸ்ட் அரசியல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இங்க வந்து நம்ம என்னையும் இன்னொரு கட்சிக்கு என்ன பண்றோம் இல்லை, நம்ம களத்துல எவ்வளவு உழைக்கிறோம் அதுதான், அதன் அடிப்படையில் தான் சொல்லிட்டு சும்மா பிஜேபிக்காக நம்ம வேணும், பிஜேபி நம்மளை காப்பாற்றி விடுவாங்க நம்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க டேர்ம்ஸ்க்கு நீங்க ஒத்து வந்தா காப்பாற்றி விடுவாங்க, இல்லாட்டி அவங்க தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ அதுதான் நடந்திருக்கு. ஓபிஎஸ் விஷயத்துல வந்து எல்லாரும் கத்துக்க வேண்டிய விஷயம் தான். நம்ம இன்னொருத்தர் நம்பி அரசியல் பண்ணணும், நம்ம நம்பி அரசியல் பண்ணணும். அவர் செய்யாதால இன்னைக்கு ஒரு மோசமான நிலையில் இருக்காரு. ஓபிஎஸ்ஸால் வரக்கூடிய வாக்குகள் நயினார் நாகேந்திரன் கொண்டு வருவார் அப்படின்னு நம்பிக்கை வந்து நயினார் நாகேந்திரனை அவங்க தலைவராக போட்டிருக்காங்க. இதுல வந்து இப்போ இன்னும் இதில் வந்து இந்த அணியில தினகரன் பாமக எந்த அளவுக்கு சேர்த்துப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அது பார்க்கலாம். பாமகவுக்கு சேர அதிக வாய்ப்புகள் இருக்கு. தினகரனுக்கு கொஞ்சம் குறைந்த வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி ஒத்துக்கிறா இல்லையான்னு தினகரன் தன்னோட பாலிடிக்ஸ் எப்படி பண்றாரு அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். ஆக மொத்தத்துல இந்த அலையன்ஸ் இப்போ வந்ததால 2026 தேர்தல் போட்டின்றது கொஞ்சம் இன்டென்ஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு 39% 21 கெமிஸ்ட்ரியின் படி எடுத்த அணியும் ஒரு 46-45% கெமிஸ்ட்ரி இருக்கிற அணியும் மோதுது. ஸோ இதுலயே ஒரு ரொம்ப டஃப் ஃபைட் வரும். இதுல ஒரு நாம் தமிழர் கட்சி இந்த கூட்டணியில் சேர்ந்தாருன்னா 2011 அப்படி அதிமுக விஜயகாந்த் சேர்ந்த மாதிரி இந்த என்டிஏ நாம் தமிழர் வந்தாருன்னா ஒரு வெற்றி கூட்டணியாக மாறும். ஸோ அதிமுக தரப்பு நிச்சயமா நாம் தமிழரை நோக்கி ஒரு முயற்சி எடுப்பாங்க கூட்டணி இழுக்கிறதுக்கு. சீமான் ஒத்துக்கிறாரா இல்லையான்றது பொறுத்து பார்க்கணும். பட் இப்போ வந்து 26 தேர்தல் களம்ன்றது ஒரு சூடு குறிச்சு இருக்கு. திமுக கேக் வாக்கெல்லாம் இருக்காது, கொஞ்சம் டஃப் ஃபைட்டா தான் இருக்கும். இது திமுகவை இந்த எதிர்பார்த்து தான் இருந்தாங்க. அவங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவங்க பண்ணி ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் 26 தேர்தல் கிழமை எப்படி போகுதுன்னு. இப்போதைக்கு வந்து அண்ணாமலையின் எதிர்காலம் என்னன்னு சில பேர் கேட்டிருக்காங்க. அண்ணாமலைக்கு வந்து எதிர்காலம் என்பது கேள்விக்குறி தான். என்னதான் நாங்கள் நேஷனல் ரோல் கொடுக்குறோம் அப்படின்னா நேஷனல் லெவலில் எடுத்துகிட்டு டம்மியாக ரோல் கொடுப்பாங்க, அதுதான் நடக்கும். ஏன்னா ராஜா தேசிய செயலாளர் இருந்தாங்க, என்ன ராஜாவுக்கு மரியாதை கிடைச்சது? பாஜகவை பொறுத்த மாநில தலைவர் தான் அவர் மரியாதை. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பிரசிடென்ட் செட் பண்ணியிருக்காரு. ஒரு மாநில தலைவர்னு இப்படி தான் செயல்படணும், இப்படி இந்த பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும், அதில் இப்படி இன்வெஸ்ட் பண்ணி இப்படி மேலே கொண்டா நம்மளுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் கிடைக்கும்னு. அதை வந்து பாஜகவில் மட்டும் இல்லை காங்கிரஸ்லேயும் கூட அந்த மாதிரி அந்த ஒரு ஐடியாஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய ஒரு நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், இவங்களும் தன்னை அதிகமாக ப்ரொஜெக்ட் பண்ணி தன்னோட ஒரு வார் ரூம் செட் பண்ணுறதெல்லாம் அவர் பண்ணுவார். ஆனால் அண்ணாமலை போன்ற அவர் ஒரு பியூரோக்ராட் கிடையாது, ஒரு அரசியல்வாதி. அது அதிமுகலேருந்து வந்ததால கொஞ்சம் நுவான்ஸ்டா அந்த பாலிடிக்ஸ் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். நம்ம தடாலடியாக பாலிடிக்ஸ் பண்ணி எல்லாம் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்ட அரசியல் தமிழ்நாட்டில் எப்படி போகுதுன்றது. மீண்டும் ஒரு வீடியோவில் இணைவோம்.